வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் உங்கள் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோவில் வந்து புதுசாக வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து முன்னாடி Z1 பார்த்தோம், Z சீரிஸில், அது தான் ஃபஸ்ட்டு ஃபோன். அதே மாதிரி இப்போ வந்து S சீரிஸில் ஒரு புது ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo S1. அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். விவோ தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான இயர்ஸில் நல்ல ஃபோன்ஸ் வந்து நிறையா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Z1 வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அதோட இந்த ரெட்மி மற்றும் இந்த ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு காம்படிஷனாக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க Z1. இப்போ வந்து எஸ் சீரிஸும் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, பட் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்து கொடுக்காம ஹீலியோடெக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஹீலியோடெக் ப்ராசஸர் வந்து பிடிக்காது. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் தான் இப்போ மார்க்கெட்லேயே வந்து பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ப்ராசஸர் கொடுக்காம வந்து அவங்க வந்து ஹீலியோடெக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரில. பட் விலைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 18,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜுக்கு வந்து அவங்க வந்து 18,000 ரூபாய் விலை கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மாக எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கன்ஃபார்மாக ஒன்றுத்துக்கு 2 டைம் யோசிச்சுட்டு வாங்க. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். பர்சனலாகவும் எனக்கு ரொம்பவே அது பிடிக்கல. நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நான் கன்ஃபார்மாக வாங்க மாட்டேன். இந்த ஃபோனோட கலர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ப்ளூ மற்றும் பிளாக் இந்த மாதிரி 2 கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பின்னாடி வந்து டிசைனுங்கிற வயசில் வந்து அவங்க ஒரு டைமண்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. பட் 2 கலர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது விவோவில் வந்து எப்பயுமே கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து ரியர் கேமரா பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அது மட்டும் இல்லாமல் 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கேமராவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமரா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி தான். பட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 32 மெகா பிக்சல் ஏஐ கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக விவோட எல்லா ஃப்ரண்ட் கேமராவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கேமராவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் வந்து MediaTek Helio P65 ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த ப்ராசஸர் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்காது, ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு இருக்காது. பட் 18,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வந்து இவங்க வந்து ஏன் ஹீலியோடெக் ப்ராசஸருக்கு வந்து போனாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இது வரைக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை. பட் இந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளுக்கு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 18W ஃபாஸ்ட் டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டூயல் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் 18W ஃபாஸ்ட் சார்ஜர் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ பேட்டரிங்கிற பார்க்கும்போது வந்து எந்த ஒரு மேஜரான ஃபால்ட்டும் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.38 இன்ச் டிஸ்பிளே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிஸ்பிளே ஒரு Note 10ஓட டிஸ்பிளே அந்த சைஸ் தான் வருது. பட் இதில் வந்து நாச் டிஸ்பிளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து லைட்டை வச்சு தான் சென்ஸ் பண்ணுவோம். இது எல்லாம் மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரி தான். Note 10 அந்த மாதிரி சீரிஸில் மட்டும் தான் அல்ட்ராசோனிக் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து கொஞ்சமே ஓகே. ஏன்னா 18,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கலனா கூட ஒரு ஃபோனை வந்து நம்ம வாங்குறதுல ஒரு அர்த்தமே இருக்காது. ஸோ வந்து அது கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். ஏன்னா வந்து இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துமே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வருது. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் வந்து ஒரு ப்ரோவும் இல்லை, இந்த கானும் இல்லை. மாதிரி இன்னமும் அவங்க வந்து மைக்ரோ USB கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைப் சைக்கு இன்னும் அவங்க மாறல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து எல்லா ஃபோன்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன் இன்னும் மாறல அப்படின்னு தெரில. பட் வந்து இந்த ஃபோன் வந்து ஹீலியோடெக் ப்ராசஸர் கொடுத்தது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து ஒரு ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு விவோங்கிறது வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து ஹீலியோடெக் ப்ராசஸர் கொடுத்து அவங்களே வந்து அவங்களோட பிராண்ட் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் 18,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபோன் ஹீலியோடெக் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அந்த ஹீலியோடெக் ப்ராசஸருங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட் ப்ராசஸர். ஸோ வந்து அந்த ஃபோன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நியாயமான விஷயம். பட் 18,000 ரூபாய் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து இந்த ஃபோனுக்கு பெஸ்ட்டு. பட் ரேமும் பார்த்தீங்கன்னா 4GB நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், வேறு எதுவும் இல்லை, பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஹீலியோடெக் ப்ராசஸர் கொடுக்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி பெருசாக இந்த ஃபோனில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆண்ட்ராய்டு பையில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபன் டச் OS யூஸ் பண்ணுறாங்க விவோவுது. வேறு எதுவும் கிடையாது. என்ன வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வாங்குவீங்களான்னா நான் கன்ஃபார்மாக வாங்க மாட்டேன். ஸோ உங்களோட கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. மேபி சில பேருக்கு ஹீலியோடெக் ப்ராசஸர் பிடிச்சிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் நான் வாங்க மாட்டேன். ஸோ நான் யாருக்கும் சஜஷனும் பண்ண மாட்டேன் வாங்குங்க அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், டெக் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இல்லை ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஒரு வீடியோ போடுறதா இல்லை ரிப்ளை பண்ணுறதா அப்படிங்கிறத நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். நன்றி.